நம்ம லெசன் 67ல் இருக்கோம். ஸோ இதில் வந்து MySQL செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் JDBC பேசிக் கோடு நம்ம எழுதலாம். ஸோ நான் என்ன பண்ணேன், என்னோடய மிஷினில் WAMP சர்வர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதோட பேஜ் நான் காட்டுறேன். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா MySQL, PHP டெவலப்மெண்ட் இது எல்லாமே வந்து வரும். ஆனால் நம்மளுக்கு MySQL மட்டும்தான் தேவை. இது இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இல்லைனா ரெகுலராக MySQL சர்வரை நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணலாம். தனியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இங்கே WAMP சர்வர் போனீங்கன்னா நீங்கள் எந்த ஓஎஸில் இருக்கீங்க, இப்போ 32 பிட் வேணுமா, 64 பிட் வேணுமா, அது வந்து அது கரஸ்பாண்டிங்காக நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்ஸ்டாலேஷன். இப்போ நான் WAMP சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், C:\n இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ WAMPக்குள்ளே இந்த மாதிரி டைரக்ட் ஸ்ட்ரக்சர் வரும். அதுக்குள்ளே பின் இருக்குது. பின்குள்ளே MySQL இருக்கும். MySQLக்குள்ளே எகைன் MySQL வெர்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு பின் இருக்குது. ஸோ இந்த பின்னில் தான் வந்து MySQL கமாண்ட் லைன் எக்ஸிக்யூட்டிபிள்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த டைரக்டரி லொக்கேஷனை நம்ம இதில் போயிடலாம். ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து இப்போ இருக்கும். இங்கேருந்து தான் நம்ம MySQL கிளைண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட மிஷினில் WAMP சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். கரண்ட்டாக இட்ஸ் நாட் ஸ்டார்டட். நீங்கள் WAMP இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஸோ WAMPன்னு போட்டிங்கன்னா இங்கே ஸ்டார்ட் WAMP சர்வர் அப்படின்னு வரும் உங்கள் ரனில். அதை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா WAMP சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த WAMP சர்வர் ஸ்டார்ட் ஆனால் MySQL வந்து ஸ்டார்ட் ஆகுது. MySQL ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ஆரஞ்சு கலர் வரும், இல்லைனா க்ரீன் கலர் வரும். கரெக்டாக க்ரீன் கலர் வந்திருக்கு. ஸோ எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்கள் தனியாக MySQL இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா MySQL தனியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அது சர்வீஸாக விடும். மோஸ்ட்லி அது சர்வீஸாக விடும் உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். இல்லை MySQL தான் யூஸ் பண்ணணுமா, கிடையாது, Oracle கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் மிஷினில் Oracle இருந்ததுன்னா Oracle கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கோட் அடிக்கும்போது Oracleக்கு என்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம MySQL பின் டைரக்டரியில் போய்ட்டு நம்ம வந்து MySQL கிளைண்ட் இது -u root -p பாஸ்வேர்டு எது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. MySQL -u root -p என்டர் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்னு கேட்கும். நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். அங்கே பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கணும். அங்கே பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணலைன்னா இங்கேயும் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ MySQL கிளைண்ட்டு நம்ம போயிட்டோம். ஸோ இங்கே வந்து டேட்டா பேசஸ் இருக்குது. ஸோ there is a command called show databases which will list you the list of databases. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஐ திங்க் 2 இல்லை 3 டேட்டாபேஸஸ் தான் இருக்கும் உள்ள. பட் ஒன் ஆஃப் தி டேட்டாபேஸ் வில் பி டெஸ்ட் டேட்டாபேஸ். ஸோ அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே நான் போகணுன்னா யூஸ் டெஸ்ட். ஸோ யூஸ் டெஸ்ட்டுன்னு இங்கே இருக்கா. ஸோ யூஸ் டெஸ்ட் போனால் உள்ளே போய்டும். இதுக்குள்ளே டேபிள்ஸ் நான் பார்க்கணுன்னா ஷோ டேபிள்ஸு. நார்மலாக டெஸ்ட் டேட்டாபேஸில் எம்டியாக இருக்கும், டேபிளே இருக்காது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா. இங்கே நான் ஏற்கனவே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி நான் க்ரியேட் பண்ண டேபிள்ஸ்லாம் வந்து எனக்கு லிஸ்டிங் கொடுக்குது. ஸோ இந்த டேபிளோட டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்க்கணுன்னா DESC டேபிள் நேம் கொடுங்க. இப்போ யூசர் டேபிளோட டிஸ்கிரிப்ஷன் நான் பார்க்குறேன். யூசர்ஸ் டேபிளுக்குள்ளே என்ன டேட்டா இருக்கோ நீங்கள் SQL query ஃபயர் பண்ணுங்கள். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ். யூசர் டேபிளில் ஒரே ஒரு டேட்டா தான் இருக்குது. ஸோ நம்ம ஈவெண்ட்ஸ் பார்க்கலாம். ஏன்னா நம்ம மல்டிபிள் டேட்டா இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஈவெண்ட்ஸ். ஸோ ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ்லேயும் ஒரே ஒரு டேட்டா தான் இருக்குது. சரி, லெட்ஸ் ட்ரை ஐட்டம். பிட் பார்க்கலாம். ஐட்டம் வேணாம், பிட்டில் 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிட்லேயும் ஒன்று தான் இருக்குது. பேட் லக். சரி, ஓகே. நம்ம கோட் அடிக்கும்போது ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம போட்டுடலாம். ஸோ தட் புது ரெக்கார்டு வந்து க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூசர்ஸ் டேபிள்ஸே வச்சுக்கலாம். ஸோ இந்த டேபிளில் தான் நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ we are going to insert a new record in this particular table. அதுதான் முதல்ல நம்ம வேலை பண்ண போகிறோம். இப்போது கம்மிங் பேக் டு ஜாவாவில் இப்போ நான் வந்து அந்த MySQL அக்சஸ் பண்ணணுன்னா நம்மளுக்கு MySQL டிரைவர் தேவை. ஸோ நம்ம இன்டர்நெட் போயிட்டு கூகுள் போயிட்டு நம்ம MySQL கனெக்டர் MySQL JDBC டிரைவர்னு அடிக்கலாம். ஸோ MySQL JDBC டிரைவர்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா இங்கே டவுன்லோட் கனெக்டர் J அப்படின்னு லிங்க் வருது. ஸோ அதுக்குள்ளே போய்டுங்க. இல்லைனா இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்ட் லிங்க் இருக்குது. இதை கூட அப்படியே டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை MySQL சைட்டுக்கு போய்ட்டு அங்கேருந்து கூட டவுன்லோட் பண்ணலாம். அங்கே போனீங்கன்னா லேட்டஸ்ட் கிடைக்கும். ஸோ லேட்டஸ்ட் வந்து 1.5142. ஸோ நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் வெர்ஷன் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ இது வந்து பிளாட்ஃபார்ம் ஆர்கிடெக்சர் இண்டிபெண்ட்டு.
இது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ஜிப் ஆர்கிவ். நம்ம ஜிப் ஆர்கிவை எடுத்துக்கலாம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது டவுன்லோட் பண்ணிங்கன்னா இங்கே லாகின்லாம் கேட்கும். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. கீழே ஒரு சின்ன லிங்க் இருக்குது, நோ தேங்க்ஸ் ஜஸ்ட் டவுன்லோட்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இப்போ டவுன்லோட் ஆகுது. ஸோ இது டவுன்லோட் ஆகிடுச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஜார் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே ஒரே ஒரு ஜார் இருக்கும். இந்த ஜார் ஃபைல் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்? நம்ம இந்த கோர் ஜாவா ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ஜார் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிடலாம். அந்த ஜார் ஃபோல்டருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போடணும். ஸோ அதில் ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு இந்த பாத்தை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த டைரக்டரியில் தான் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ ஃபைல் வந்து வந்துடுச்சு. இந்த ஜார் ஃபைல் வந்துடுச்சு. இதை நம்ம கிளாஸ் பாத்தில் ஆட் பண்ணணும். ஸோ ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. திருப்பியும் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ஸோ இங்கே ஜாவா பில் பாத்துன்னு இருக்கும். ஸோ இதில் 3வது டேப் லைப்ரரிஸ் டேப், அங்கே போய்ட்டு ஆட் பண்ணணும். ஆட் ஜார்ஸ். ஸோ இது வந்து ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் ஆட் ஜார்ஸ் பண்ணணும். ஒர்க் ஸ்பேஸுக்கு வெளியில் இருந்ததுன்னா ஆட் எக்ஸ்டர்னல் ஜார்ஸ் பண்ணணும். ஐ திங்க் நீங்கள் எக்லிப்ஸ் பேசிக்ஸில் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ ஆட் ஜார்ஸ். ஸோ ஜார் ஃபைல் கிளாஸ் பாத்தில் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஆல் செட். இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் லைப்ரரியில் MySQL வந்துடுச்சு. இப்போ எல்லாமே செட் ஆகிடுச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம கோடு எழுதலாம். ஒரு சின்ன கோடு நம்ம எழுதலாம். கனெக்ஷன் வரைக்கும் நம்ம எழுதலாம். அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் JDBC எக்ஸாம்பிள்னு போட்டுக்கிறேன். மெயின் எழுதலாம் ஸ்ட்ரைட்டாக. ஒரு வேலையும் ஒரு மெத்தட் நேமில் போடுறேன். இன்சர்ட் யூசர்ஸ்ன்னு நான் போடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து பண்ண போகிறோம். நம்ம வந்து எந்த லைப்ரரி இல்லைனா எந்த மெத்தட்ஸ், ஹெல்ப்பர் மெத்தட்ஸ் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. முதல்லேருந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு தெரியணும். எப்படி வந்து டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ண போகிறோன்னு. ஃபஸ்ட்டு வந்து டிரைவரை லோட் பண்ணணும். லோட் JDBC டிரைவர். இப்போ நம்ம வந்து MySQLோட டைப் 4 டிரைவர் நம்ம டவுன்லோட் பண்ணி கிளாஸ் பாத்தில் வச்சுருக்கோம். அந்த டிரைவரை வந்து ஃபஸ்ட்டு லோட் பண்ணணும். ஸோ லோட் பண்ணணுன்னா நியூ கீவேர்டு வச்சு நீங்கள் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து கிளாஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் வந்து கிளாஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு டிரைவர் நேம்னு என்னன்னு தெரியாது. ஸோ அதுக்கும் நீங்கள் கூகுளிலேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். MySQL JDBCன்னு அடிங்க. JDBC எக்ஸாம்பிள்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இங்கேயே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் உங்களோட டிரைவர் நேம். ஸோ ஒரு ட்ரை பிளாக்கில் ஃபர்ஸ்ட்டு வந்து டிரைவரை லோட் பண்ணணும். டிரைவரோட கிளாஸ் ஆப்ஜெக்டை லோட் பண்ணால் போதும். ஸோ கிளாஸ் ஆப்ஜெக்ட் லோட் பண்ணியாச்சு. ஸோ com.mysql.drive JDBC.driver. செகண்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து டிரைவரை லோட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம், JDBCயோட API போயிடலாம். இப்போ JDBC API பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்டர்ஃபேஸாக இருக்குது பாருங்கள். நிறைய இன்டர்ஃபேஸ் இருக்குது. கொஞ்சமாக கிளாஸஸ் இருக்கும். கீழே ஒரு 6 கிளாஸ் 7 கிளாஸ் தான் இருக்கும். பட் நிறைய இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் இந்த எல்லா இன்டர்ஃபேஸையும் நம்ம பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் தி இன்டர்ஃபேஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் டிரைவர் மேனேஜர்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டிரைவர் மேனேஜரில் கெட் கனெக்ஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. நிறைய கெட் கனெக்ஷன் மெத்தட் இருக்குது. ஓவர்லோடட் மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம இந்த 3வது மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கனெக்ட் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். அதாவது டேட்டா பேஸ் எங்கே ஓடுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ டேட்டா பேஸ் உங்கள் லோக்கல் மிஷினில் ஓடலாம். ஆர் இட் கேன் ஒர்க் இன் ரிமோட் மிஷின் ஆல்சோ. நெட்ஒர்க்கில் இருக்கிற இன்னொரு மிஷினில் கூட டேட்டா பேஸ் ரன் ஆகும். அதுக்கப்புறம் யூசர் நேம் கொடுக்கணும், பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ நம்ம இதை கொடுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், டிரைவர் மேனேஜர். இதில் ஸ்டாட்டிக் மெத்தட், இது எல்லாமே ஸ்டாட்டிக் மெத்தட். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ டேரெக்டாக கெட் கனெக்ஷன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ URL கொடுக்கணும். யூசர் ஐடி வந்து ரூட்டு. நம்மளுக்கு பாஸ்வேர்ட் கிடையாது. ஸோ பாஸ்வேர்டு வந்து எம்டி. ஸோ இப்போ URL கொடுக்கணும். ஸோ URL வந்து எப்படி நார்மலாக கொடுப்போம்னா, மறுபடியும் வெப்பில் போய் பார்க்கலாம். URL பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
இங்கே ஆக்சுவலாக கொடுக்கல. ஸோ நம்ம வந்து எம்கே அங்கே சைட்டில் போய் எடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூஆர்எல் கொடுத்துருக்குறாங்க குட்டியாக, கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே யூஆர்எல் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே யூஆர்எல் வந்து ஜேடிபிசி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் எந்த டேட்டாபேஸ்க்கும். இப்போ நீங்கள் ஆரக்கிள் கனெக்ட் பண்ணாலும் இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும், JDBC:Oracleன்னு வரும். இப்போ நம்ம MySQL கனெக்ட் பண்ணுறதுனால JDBC:MySQL, அதுக்கப்புறம் :/ உங்களோட ஐபி அட்ரஸ் டேட்டாபேஸ் எங்கே ஓடுது, டேட்டாபேஸோட போர்ட்டு எங்கே ஓடுது போர்ட்டு, அதுக்கப்புறம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு. இது வந்து டேட்டாபேஸ் நேம், யூசர் ஐடி பாஸ்வேர்டு. ஸோ ஐபி அட்ரஸு போர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் நேம் நம்ம வந்து டெஸ்ட்டுன்னு டேட்டாபேஸ் நேம் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது இங்கே கொடுக்கணும். அப்புறம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது இதை மட்டும் தான் நம்ம அப்படியே அடிக்கிறேன் நான். JDBC:MySQL: localhost. நம்ம கரண்ட் மிஷினில் தான் அது ஓடிட்டுருக்கு. போர்ட்டு பார்த்தீங்கன்னா 3306. MySQL எப்போவுமே 3306 போர்ட்டில் தான் ரன் ஆகும். வேணும்னா இதை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நம்ம வேணும்னா இந்த 3306 மாற்றிக்கலாம். பட் டிஃபால்ட்டாக 3306 தான் ரன் ஆகும். இது நீங்கள் கொடுக்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் போர்ட்டு கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக அது 3306 தான் கனெக்ட் பண்ணும். உங்கள் டேட்டாபேஸ் நேம் வந்து டெஸ்ட்டு, யூசர் ஐடி ரூட்டு, பாஸ்வேர்டு வந்து எம்டி. ஸோ இந்த கெட் கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சுன்னா this particular get connection will return the connection object. இப்போ இது கெட் கனெக்ஷனை தானே கால் பண்ணுறோம், இது வந்து கனெக்ஷனை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ நம்ம கனெக்ஷனை வாங்கிக்கலாம், ரைட். ஸோ java.sql கனெக்ஷனை வாங்கியாச்சு. இப்போது இந்த கனெக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ கனெக்ஷனுன்றது வந்து ஒரு இன்டர்ஃபேஸு, இது வந்து ஆப்ஜெக்ட் கிடையாது, இது வந்து கிளாஸ் கிடையாது, இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ இப்போ இன்டர்ஃபேஸை நம்ம ரெஃபரன்ஸ் வாங்குகிறோன்னா அப்போ இன்டர்னலாக இம்ப்ளிமெண்டேஷன் ஆப்ஜெக்ட் இதுக்கு இருக்கணும். இந்த கனெக்ஷனுக்கு யாராச்சும் ஒருத்தர் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும். அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆப்ஜெக்டை தான் நம்ம இங்கே வாங்குகிறோம். ஸோ இங்கே வந்து என்ன வாங்குகிறோம், இந்த ரெஃபரன்ஸ் வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆப்ஜெக்டை தான் ரெஃபர் பண்ணோம். ஸோ இதை நான் சிம்பிளாக பிரிண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் எங்கேருந்து வரும் அப்படின்னு தெரியும். ஸோ இது நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டேட்டாபேஸ் ஓடிட்டுருக்கு, இது ரன் பண்ணால் கரெக்டாக அது கனெக்ட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் வரணும். மெயின்லேருந்து இதை கால் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ கால் பண்ணுறோன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கனெக்ட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் வந்துடுச்சு. இந்த system.out.println பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த system.out.println உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இது வந்து நம்மளோட java.sql.connection வரல, ஏன்னா அது வராது. ரீசன் என்ன, java.sql.connectionன்றது இன்டர்ஃபேஸ், அதை யாராச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து com.mysql.jdbc.jdbc4 கனெக்ஷன் அப்படின்ற ஒரு கிளாஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஆப்ஜெக்டோட ஹேஷ் கோட் இது. அந்த ஆப்ஜெக்டை தான் வந்து கனெக்ஷன் ரெஃபரன்ஸில் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் எங்கேருந்து வந்தது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்கள் டிரைவர்லேருந்து வருது. ஸோ அதனால தான் டிரைவரோட கிளாஸ் ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு லோட் பண்ணுறோம். டிரைவர் மேனேஜர்.get கனெக்ஷன் இந்த யூஆர்எல்லை பேஸ் பண்ணி டிரைவர் மேனேஜர் என்ன பண்ணுன்னா, இது வந்து என்னோடய எக்ஸிஸ்டிங் மெமரியில் இருக்கிற கிளாஸ் ஆப்ஜெக்ட்டு, எந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த யூஆர்எல் ஒர்க் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த டிரைவர்கிட்ட இருந்து வாட் இட் டஸ் இஸ் லைக் இட் வில் கால் கெட் கனெக்ஷன் விச் வில் ரிட்டர்ன் தி கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் ஃபார் யூ. ஸோ அதுதான் வந்து நடக்குது. ஸோ எஸ்கியூஎல்ல இருக்கிற java.sql இருக்கிற எல்லா இன்டர்ஃபேஸையும் வந்து இப்போ இந்த எல்லா இன்டர்ஃபேஸையும் வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட JDBC டிரைவர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ நம்ம கேஸில் நம்மளோட MySQL டிரைவர் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் இந்த கிளாஸை பார்க்கலாம். ஸோ இங்கே ரெஃபரன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ com.mysql JDBC இதுக்குள்ளே JDBC4 கனெக்ஷன். ஸோ JDBC4 கனெக்ஷன் இருக்குது பாருங்கள், நான் ஹைலைட்டட் பண்ணது இங்கே இருக்குது JDBC4 கனெக்ஷன், ரைட்டா. ஸோ JDBCயில் இருக்கிற எல்லா இன்டர்ஃபேஸையும் வந்து நம்மளோட டிரைவர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நிறைய இன்டர்வியூவில் உங்களை JDBC கோடை எழுத சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபுல்லாக எழுத தெரியலனா சூடோ கோடு எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிளாஸ்
டாட் ஃபார் நேம் உங்கள் டிரைவர் நேம் கொடுங்க. செகண்ட் ஸ்டெப்பு டிரைவர் மேனேஜர் டாட் கெட் கனெக்ஷன் URL யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் திஸ் வில் ரிட்டர்ன் கனெக்ஷன், ரைட். ஸோ நம்ம தேர்ட் ஸ்டெப் ஃபோர்த் ஸ்டெப் வந்து சாப்டரில் பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டர் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த சாப்டரில் நம்ம எப்படி வந்து ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.